பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். நித்தி ஆயோக் கூட்டம் தமிழக முதல்வர் உள்ளிட்டவர்கள்லாம் புறக்கணிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டம் குறித்து உங்களுடைய பார்வை? வழக்கமாக நடக்கிற ஒரு கூட்டம், கலந்திருக்க வேண்டிய கூட்டம், புறக்கணிச்சது வந்து துரதிர்ஷ்டவசமானது. இந்த முறை ஒரு காரணம் சொன்னாங்க, புறக்கணிச்சாங்க. நம்ம வந்து அப்போ அதுக்கு முன்னாடி 23 புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம், 22 புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம்? ஸோ புறக்கணிப்புங்கிறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. புறக்கணித்தாலும் அதில் எந்த மாறுதலும் இல்லை. மத்திய அரசு என்ன செய்யணுமோ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ மத்திய அரசு முறையாக செயல்படுது. நாம் நம்முடைய பிரதிநிதியாக நம்ம வந்து செயல்படுறோமான்னு பார்க்கணும். மக்களவையை புறக்கணிக்கிறோம்னா என்ன ஆகும்? நம்மளுடைய கேள்வி பதில்கள் வராது. இப்போ ஆர் ராசா அவர்கள் மக்களவையில் துணை சபாநாயகராக இருக்கிறார். அதாவது இந்த சபாநாயகர்கள் பட்டியலில் சபாநாயகர், அப்புறம் துணை சபாநாயகர், அப்புறம் வந்து அவைத்தலைவர்கள் போட்டு அவங்க ஒரு பட்டியல் வச்சுப்பாங்க, யார் யாரெல்லாம். அவர் சபை உறுப்பினராக இருந்து அட்டன் பண்ணுறனால தான் அந்த இடத்து வரைக்கும் பார்க்க முடியுது. அவர் வந்து சபையை நடத்த முடியுது, மற்றவங்கெல்லாம் பேச முடியுது. அப்போ என்னுடைய ரெப்ரசன்டேஷனை நான் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்னா யாருக்கு நட்டம்? அப்போ தமிழக மக்களுடைய அரசுன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தாமல் நான் போலன்னா அரசுக்கு தான் நட்டம். அரசாங்கம் மற்ற எல்லா அரசாங்கம் வேலையை பார்த்துட்டு இருக்கு. இவங்க கூட இருந்த மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன? அப்போ இதெல்லாம் சொல்லி என்ன லாபம்னு பார்க்கணும். அப்போ இந்த முறை ஒரு காரணம் சொல்லிக்கிட்டாங்க, பட்ஜெட் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு. 23 பட்ஜெட் காரணம் சொன்னாங்களா? 22 பட்ஜெட் காரணம் சொன்னாங்களா? தமிழக அரசு பதவியேற்ற பிறகு நடந்த நீத்தி ஆயோக் கூட்டத்தில் 3 கூட்டத்திலுமே கலந்துக்கல. என்ன காரணம் சொன்னாங்க? அது ஒரு நியாயமற்றதுன்னு காமன் மேனுக்கு, படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். போயிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படி தான் இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். நம்ம இருக்குதா இல்லையாங்கிற டிஸ்பியூட் அப்படி தான் இருக்குதுன்னே வச்சுக்கிடுவோம். சொன்னோங்கிறதா ஒரு பதிவாகும்ல முதல்ல உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அது நிரூபணமாகுதா இல்லையாங்கிறது அப்புறம். அந்த குற்றச்சாட்டு பதிவாகும்ல பொது வழியில். இப்போ மம்தா பானர்ஜி போய் கலந்துக்கிறாங்க. 20 நிமிஷம் சந்திரபாபு நாயுடுவால் பேச முடியுது ஆந்திர மக்களுக்காக. ஆனால் மேற்கு வங்க மக்களுக்காக மம்தாவுக்கு 5 நிமிஷத்தோட உட்காருங்கன்னு சொல்லும்போது ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு அவங்க வெளியில வந்து சொல்றாங்க. அதான் வந்து எதுவுமே யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. 5 நிமிஷம் எல்லாருக்கும்னு முதல்லையே பேசி முடிவானது, முதல்ல எல்லாருக்குமே. ஆனால் யாருக்குமே 5 நிமிஷம் நிப்பாட்டலை. 5 நிமிஷத்தை காட்டுறதுக்கான வாட்ச் கிளாக் வந்து அங்கே இருக்குது. எல்லாருடைய ஸ்க்ரீன்லையும் அது தெரியும், புரியுங்களா? அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது என்ன 5 நிமிஷம் சொன்னோம்ல, ஏன்னா 28 பேர் பேசணும். 28 5 எவ்வளோ பாருங்க, என்னைக்கு கூட்டம் போட்டு முடிக்கிறது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் பூரா பேசணும், பிரைம் மினிஸ்டர் பேசணும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசணும், மற்றவங்கலாம் பேசணும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, யாருமே பதில. உங்களுக்கு நினைவுக்காக சொல்கிறேன், இதே போல் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே போல திரு நரேந்திர மோடி பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் முதலமைச்சராக இருந்தபோது பிரச்சனை பண்ணியிருக்காரு, சரிங்களா? இப்போ அது வந்து அன்னைக்கு பிளானிங் கமிஷன், அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு நீத்தி ஆயோக், சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு. ஆனால் தே வேர் அலர்ட்டிங் அபவுட் த டைம். மைக் யார் ஆஃப் பண்ணா ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க, எந்திரிச்சு போக சொல்லி யார் சொன்னா, வெளியே போக எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு புறக்கணிச்சு போறாங்க. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு போறாங்க. அதான் அதில் நியாயம் இல்லைன்னு, அநீதி இழைக்கப்படலைன்ற. உங்களுக்கு மைக் ஆஃப் பண்ணப்படலை. நீங்க சொன்ன மாதிரி எப்போ சந்திரபாபு நாயுடு மற்றவங்க பேசுனாங்க, எல்லாரும் 4:59 நிப்பாட்டிடுறாங்களா? இல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற சலுகை இவங்களுக்கு கொடுக்கலன்னு யார் சொன்னா? இவங்க தான் சொன்னாங்க. அது பொய். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சொல்றாரு. பொய். பாதிக்கப்பட்ட நபர் கிடையாது, பொய் சொல்றாங்க. வெளியில வந்து நிதியமைச்சர் சொன்னாங்களா, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒரு மாநில முதல்வர் சார்ஜ் பண்றாங்கல்ல சார். நான் தான் இல்லைன்னு சொல்றேனே. நீங்க அவங்க இல்ல மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்களே சார், அதே மாதிரி இருக்கிறேன். மத்திய நிதியமைச்சர் அது இல்லைன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் மேல தானே அந்த சார்ஜ். அவங்க வந்து நிதியமைச்சர் அவங்க தான் கிளாக் பார்த்துட்டு இல்ல சார். சந்திரபாபு நாயுடுக்கு கொடுக்கப்படுற ஒரு முக்கியத்துவம் எங்க மத்த முதல்வர்களுக்கு கொடுக்க முடியல. அது வந்து ரிட்டாரிக், பொய். ஓகே, அதுல செகண்ட் தாட் கிடையாது. இந்த சிச்சுவேஷனை தான் அவாய்ட் பண்றாரு. ஏற்கனவே பட்ஜெட்லயும் புறக்கணிப்பு. இங்க போனாலும் நம்ம கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்காது. கோர்ட்டுக்கு போகணுமா வேண்டாமா? கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்காது. என்ன சரி, நீங்க காவிரி பிரச்சனையில நீங்க மக்கள் மன்றம் போயாச்சு, நீதிமன்றம் போயாச்சு, சட்டமன்றம் போயாச்சு, பாராளுமன்றம் போயாச்சு, உச்சநீதிமன்றம் 100 முறை சொல்லிருச்சு, மேலாண்மை ஆணையம், வாரியம் எல்லாம் சொல்லிடுச்சு. யார் பேச்சா கர்நாடகா கேட்டிருக்கா? இல்ல. நம்ம வந்து போராடிட்டே தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன்
ஊத்தி மூடுங்க, காவிரி எனக்கு கிடையாது சொல்லி விட்டுருங்க. புறக்கணிப்புங்கிறதும் ஒரு போராட்ட அது வடிவம் எப்படி போராட்டம்? எனக்கான தண்ணி உரிமையை கேட்டு பெறணும். அது எப்படி நீங்க புறக்கணிப்பீங்க? நான் சொல்றேன், காவிரி பிரச்சனையில நீங்க உச்சநீதிமன்றம் வழக்கு போடாதீங்க, புறக்கணிப்பு. மத்திய அரசுடைய கூட்டத்தில் கலந்துக்காதீங்க, புறக்கணிப்பு. மேலாண்மை வாரியத்தில் கலந்துக்காதீங்க, புறக்கணிப்பு. ஆணையத்தில் கலந்துங்க, புறக்கணிப்பு. புறக்கணிப்பு பண்ணுங்க. எதுக்கு போராடுறீங்க? கள்ளக்குறிச்சி விஷயத்துல எடப்பாடி நான் பழனிசாமி சொல்றது புறக்கணிப்பு உங்களுக்கு- நான் சொல்றது நடத்தினாரு. உங்களுக்கு விளங்குதா சார்? புறக்கணிப்பு யூபிஏ கவர்மெண்ட்ல சார், பிஜேபி போரா- புறக்கணிப்பு நடந்துச்சு. எல்லாரும் எல்லாரும் பண்றாங்க. எல்லாரும் யார் பண்ணாலும் தேவையில்லை, சரியில்லைங்கிறத என் பாயிண்ட். நான் வந்து உங்கள்ட்ட பிஜேபி பண்ணா சரின்னு சொன்னேனா? ம். பிஜேபி பண்ணா சரின்னு சொன்னா நான் எப்படி எதுக்கு போறேன்? நான் என்ன சொல்றேங்கிற உள்வாங்க. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நீங்க காவிரி பிரச்சனையில ஏன் போறீங்க? காவிரி பிரச்சனை யார் சொன்னது? கர்நாடகா கேட்டிருக்கு. அப்புறம் ஏன் நீங்க திரும்ப திரும்ப போறீங்க? இது நம்முடைய உரிமை. அப்ப அவங்க யாரும் தயவு பண்ணல தானே நீங்க சொல்றீங்க. நீத்தி ஆயோக்குங்கிறது மத்திய அரசு கொடுக்குற நிதி கிடையாது, எங்களுடைய பங்கு, எங்களுடைய உரிமையை தானே சொல்றோம். அப்ப உங்களுடைய உரிமையை நீங்க நிலைநாட்டணும்ல. எங்களுடைய பிரதிநிதி சார் நீங்க. இல்ல சார், இப்ப இது நான் வந்து பேசி இருந்தாலும் அங்க வேலை நடக்காது. ஆனா அதே நேரத்துல நான் புறக்கணிக்கிறதுனா ஒரு அழுத்தத்தையாவது உங்களுக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? 100 ரூபா கூட கொடுத்துட்டாங்களா? நீங்க சொன்னதுக்கே வச்சுக்கோ. 100 ரூபா கூட வந்துருச்சா? மத்திய அரசு போயிருந்தாலும் கொடுக்காது. குறைந்தபட்சம் புறக்கணிக்கிறது எனக்கா கௌரவமான தெரியும்ல விஷயம் இல்ல. நீங்க என்ன கேட்டீங்கன்னு. இந்த மக்களுக்கு தெரியும்ல. நீங்க உங்க ஸ்பீச் கொடுத்திருப்பீங்களா? 5 நிமிஷம் மம்தா பானர்ஜி அது பேசுனாங்களா? பேப்பர் அனுப்பிச்சிடலாம். எங்க எந்த பேப்பர்ல? உங்க பேப்பர்ல போட்டீங்களா? தமிழ்நாட்டுல எந்த பேப்பர்ல வந்துச்சு? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உரை எந்த பேப்பர்ல வந்துச்சு? உரை இல்ல சார், கோரிக்கைகளை எல்லாம் அந்த சொல்றேன். உரை அந்த தமிழ்நாடு- கோரிக்கை கொடுத்தா வந்திருக்கும்ல சார். நான் கேட்பேன்ல சார். தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார் எதுக்காக குரல் கொடுத்தாருன்னு. அந்த 5 நிமிஷத்துல இவர் வந்து எந்திரிச்சு குரல் கொடுத்தாருன்னா மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு தெரிஞ்சிருக்கும்ல சார். வெள்ள பாதிப்புக்கு கேட்டிருக்கோம், மெட்ரோக்கு கேட்டிருக்கோம், இப்படி பல விஷயங்கள் சார், கேட்டதா நீங்க அங்க இருக்குல்ல. சொன்னா பதில் சொல்லணும்ல. அங்க பதில் சொல்ல முடியாது சார். நீங்க வந்து பொது மேடையில பேசுறதுக்கும் ரிட்டாரிக்கல பேசுறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல சார். நீங்க அந்த இடம் வந்து ஒரு கவுன்சில் சார். அது நீத்தி ஆயோக் வந்து முதலமைச்சரும் சார், துணை முதலமைச்சர் போறாரு பீகார்ல இருந்து, அனுமதி கிடையாதுட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? தட் மச் ஹை லெவல் கமிட்டி அது. எதிர உட்கார்ந்துருக்காங்க. நீங்க வந்து எனக்கு காசு கொடுக்கலாம் கேட்டு உட்கார்ந்தா எப்படி சார் பதில் சொல்லாம நீங்க பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லும்போது நான் 5 நிமிஷம் வேண்டாம் சார், 5 வார்த்தை. நான் 100 முறை காசு கேட்டிருக்கேன், ஒரு முறையாக கொடுத்துருக்கியா? மெட்ரோ ரயில் பத்தி மட்டும் பேசு. 2019 நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களா இல்ல? 22 நான் உறுதி சொன்னீங்களா இல்ல? காசு கொடுத்தீங்களா? உட்கார்ந்துருங்க, பேச்சே வேண்டாம். ஒரு கேள்வி அது எப்படி பதில் சொல்லாம இந்த மேட்டரே நடக்காம போயிடுவாங்களா? நாங்க கொடுத்தோம் கொடுக்கல. இப்போ திரு அண்ணாமலை சொல்றாருல, எய்ம்ஸ்ல மரம் வெட்டுறதுக்கு 8 மாசம் ஆக்குனீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கேள்வி வரும்ல, நீங்க லைட் பண்ணீங்களா? ஜெய்கா லேட் பண்ணிச்சா? மரம் வெட்டு விவாதத்துக்கு வரும்ல, பேசினா தானே வரும். பொத்தாம் புதா சொல்லிட்டே இருந்தா அப்ப நீங்க இங்க போய் பேசியிருந்தா அவங்க பதில் சொல்லியிருக்கணும்ல. இப்போ இது நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் பார்லிமெண்ட்ல பட்ஜெட் மீதான உரையில எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் ஆற்றிய உரை, அது உங்களுடைய பார்வையில்? ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொது மேடையில் உரையாற்றியிருந்தாருன்னா பியூட்டிஃபுல் ஸ்பீச்னு சொல்லியிருப்பேன். பார்லிமெண்ட்ல உரையாற்றலாம் எனக்கு பெரிய வருத்தம். ஒரு சாதாரண ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி ரிட்டாரிக் பேசுறாரு. நான் வந்து இந்த நாட்டை சக்கர வியூகத்திலேருந்து பத்ம வியூகத்திலேருந்து ஒரு 6 பேர் நடத்துகிறாங்க. அதில் வந்து பிரதமர், அது வந்து அமித்ஷா, மோகன் பாகவத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார், அம்பானி, அதானி அப்படின்றார். அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை வந்து அவங்கெல்லாம் வந்து நாட்டில் பெருமக்கள், நம்ம வந்து எம்பியா இல்லாதவங்கெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னா. நான் வேணா A1 A2 சொல்லட்டுமா அப்படின்றார். பியூட்டிஃபுல் ரிட்டாரிக், பியூட்டிஃபுல் ரிட்டாரிக். அது வந்து அவர் இவ்வளோ தேறிட்டாரே நான் ரொம்ப வியக்கிறேன். எங்கே பொது மேடையில் பேசியிருந்தா திரு பிரமோத் மகாஜன் வந்து பாஷன் கலா அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காரு. ஹிந்திலாம் அது இருக்குது, அது துரதிருஷ்டமாக அதனால் மாதிரி எங்கே எப்படி பேசணும்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவர் சொல்கிறார். அது பொது வெளியில் யூடியூப்பில் இருக்குது. அப்போ அவர் ஆச்சரியமாக சொல்கிறார், பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும், பப்ளிக் மீட்டிங்கில் எப்படி பேசணும், ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசணும், 1-to-1 இன்டர்வியூவில் எப்படி பேசணும். புரியுங்களா? இப்போ ப்ரெஸ் மீட்டில் 15 பேர் கேட்பாங்க. எனக்கு இங்கே தேவேந்திரன் மட்டும்தான். ஸோ நான் தேவேந்திரன் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். 15 பேர் ப்ரெஸ் மீட்டில் வேறு, பொதுக்கூட்டத்தில் வேறு. ஏன்னா பூரா கட்சிக்காரனாக உட்காந்துருப்பான், அங்கே பொதுமக்கள் கிடையாது. இந்த பேட்டியை எல்லா கட்சிக்காரனும் பார்ப்பான். இங்கே வேற பேசணும். பிஜேபிக்காரன் மட்டும் பேசுறது, காங்கிரஸ்காரன் மட்டும் பேசுறது, ஒவ்வொரு இடத்துல ஒரு மேடம் அங்கே வேற பேசணும். அப்போ பார்லிமெண்ட்டுங்கிறது உலகம் உற்று நோக்கும் இடம். அங்கே வந்துட்டு நான் வந்து அம்பானி அதானி A1 காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அம்பானி அதானி வெளியேறணும்னு சொல்லுங்க, நீங்கள் பெரிய கிங்கு நான் ஒத்துக்கிறேன். சொல்லுவீங்களா? A1 A2ங்கிறது எங்கே பயன்படுத்துறதுங்க? அது எப்படிங்க நீங்கள் பயன்படுத்துவீங்க? ரிட்டாரிக்கா அம்பானிக்கும் அதானிக்கும் ஏ வந்துருச்சு நீங்கள் பயன்படுத்த சின்ன பிள்ளையா நீங்க? அதுக்கு அர்த்தம் தெரியாதா? A1 A2 ஏக்கு ஏ தோடு சொல்லலாம்ல, ஹிந்திக்காரர் தானே நீங்க. A1 A2 எங்க பயன்படுத்துற வார்த்தை? A1 குவாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க சார். நீங்க சொல்லு, உங்களை ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க A1 சொன்னா ஒத்துக்கிட்டீங்களா? உங்கள் இன்னொரு ஆங்கர் A2 ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க பெருமையா ஒத்துவீங்களா? நீங்க சொல்லுங்க, என்னைய கூப்பிடுங்க சார் சொல்லுங்க. A1 ஆங்கர் வருதாங்க, அவர் A2 ஆங்கருங்க. நம்பர் 1 பயன்படுத்துறது எங்க நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன குழந்தை மாதிரி கேட்டீங்கன்னா உங்களை ஒத்துக்கிடுவீங்களான்னு கேட்குறேன். ராகுல் காந்தி அவர்களை சொன்னா ஒத்துக்கிடுவாரா? சோனியா காந்தி A1 ராகுல் காந்தி A2 ஒத்துக்கிடுவாங்களா? அவங்க செல்வ பிறந்த அறிக்கை கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க.
என்ன சென்ஸ் கொடுக்குறீங்க? நான் திரும்ப சொல்றேன், இது தேர்தல் பிரச்சார மேடையில் பேசினா சூப்பர்னு சொல்லியிருப்பேன். நான் சூப்பர்னு சொல்லியிருப்பேன். எனக்கு மாற்றுக்கு அதெல்லாம் பேச தான் செய்வாங்க. நரேந்திர மோடி பேசினார் இல்லையா, ஊடுருவல்காரர்கள் பிள்ளை, அதெல்லாம் பொது மேடையில் நீங்கள் ஜாலியாக பேசுங்க, ஓட்டு வாங்க உங்கள் கட்சிக்கார். பார்லிமெண்ட்டில் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே அம்பானி அதானி வந்து நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் எண்ணம் இருந்தால் நாங்கள் ஆளும் மாநிலங்களில் அவங்களுக்கு இடம் கிடையாது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அதானி நிறுவனம் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அம்பானி நிறுவனம் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள். எந்த மாநிலத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்போ இது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் இல்லையா? A1 A2 தெரிஞ்சவங்களை எதுக்கு உங்கள் மேலே வச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பழக்கம்? ஃபோட்டோ பார்த்தேன், பின்னாடி ஒரு OBC ஒரு SC ST கூட இல்லை. ஹல்வா தயாரிக்க என்னங்க நீங்கள் எதில் இதெல்லாம் அரசியல் பண்ணுவீங்க? ராணுவத்தில் வீரை பற்றி பேசிட்டே இருக்கிறாரு. எத்தனை SC இருக்கான்னு சொல்லுங்க, எத்தனை ST இருக்கான்னு சொல்லுங்க. அது கணக்கு வச்சிருக்காரா? அது கணக்கு கொடுக்கணும். ராணுவம் தானே வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. நீங்கள் ராணுவ வீரர்கள் பூரா வந்து எல்லாருமே FCயா இருக்கீங்க, எல்லாருமே MBCயா இருக்கீங்க, OBC இத்தனை பேர் இருக்கீங்க. அதில் சொல்லுங்க. ஜட்ஜஸ் கேட்க சொல்லுங்க, நீதிமன்றத்தில் கேட்க சொல்லுங்க, உங்க கட்சியில் கேளுங்க. நீங்க என்ன சமூகம் சார்? நீங்க என்ன சமூகம்? எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க என்ன சமூகம்னு கேட்கிறேன். இந்த நாட்டுடைய பிரதமராக உட்கார்ந்துருக்கிற ஒரு MBC, நீங்க என்ன சமூகம்? சரியா? என்ன சார் ஒரு நியாயம் வேண்டாமா சார்? இதுல ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறது தானே. நாங்கள் உங்க கட்சியில LOPக்கு ஆள் இல்லையா? நேரு இருந்தார்ல, ராஜீவ் இருந்தார்ல, இந்திரா இருந்தாங்கல்ல. நான் சொல்றதுக்கு சொல்லுங்க, வேற குடும்பத்திலே ஆள் இல்லையா? எல்லாம் என்ன கம்யூனிட்டி? நான் கம்யூனிட்டி பேசுறேன், ஒரு குடும்பத்தை நான் பேசல. நேரு என்ன கம்யூனிட்டி, இந்திரா என்ன கம்யூனிட்டி, ராஜீவ் என்ன கம்யூனிட்டி, நீங்க என்ன கம்யூனிட்டி? என்ன பதவி வரும் போல உங்களுக்கு மட்டும் அந்த கம்யூனிட்டி மட்டும் தானா? காங்கிரஸ் தலைவர் இப்ப யாரு? அவருக்கு ஏன் சார் கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் காங்கிரஸ் போஸ்ட் கிடையாது சார்? LOP தான் சார் காங்கிரஸ் போஸ்ட். அவர் கொடுக்க வேண்டியதானே கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்னா? அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் ஆனாரு. SCயா? மன்மோகன் சிங் SCயா? சொல்லுங்க. 3 முறை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க சந்தர்ப்பம் BJP கிடைச்சது. ஒரு முறை இஸ்லாமியர், ஒரு முறை வந்து பழங்குடியின பெண், இன்னொரு முறை வந்து பட்டியலினத்தவர். அவர் அதுக்காக கொடுக்கப்படல. நல்லா அவர்களுடைய திறமைக்காக, உழைப்புக்காக, நாட்டுக்கு அவர்கள் செய்த சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க கம்யூனிட்டி பேசுறீங்க. அதனால நான் சொல்றேன், பாபு ஜெகஜீவன் ராம் நீங்க பண்ணீங்களா? நீங்க பண்ணீங்களா? துணை பிரதமர் ஆக்குனாங்க. அவங்களுக்கு எதிர்வேலை அத்தனை வேலை பண்ணீங்க. நீங்க துணை பிரதமர் ஆக்குனாங்க. அம்பேத்கருக்கு எதிர்வேலை காங்கிரஸ் எவ்வளவு பண்ணிச்சு நீங்க போய் பாருங்க சார். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கேளுங்க சார். நான் சொன்னா போய் சொல்லிடுவேன். அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் செய்த வேலைகள் ரவிக்குமார் போய் பேசுங்க. நீங்க அந்த காலத்துல இருந்த அரசியல் இல்ல சார். இப்ப ஜாதி பேசினா ஜாதி பேசுங்க. காலம் நிறைய தவறுகள் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி ஒத்துக்கிறாருல. காங்கிரஸ்ல பழைய காலங்கள்ல நிறைய தவறுகள் கேட்டது பதில் சொல்லுங்க. நீங்க ஜாதி பேசுறீங்க, நான் வாங்க ஜாதி ரைட் சார். அதுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் இன்னைக்கு பேசுறாரு, வாங்க போ, கரண்ட்க்கு வாங்கன்றாரு. அப்பவே வாங்க போன்றேன். ஜவஹர்லால் நேருக்கு பாரத ரத்னா கொடுத்தது யாரு? காங்கிரஸே தான். காங்கிரஸே இல்ல, அவரே தான். இந்திரா காந்தி கொடுத்தது யாரு? அவரே தான். இப்ப நரேந்திர மோடி கொடுத்திருந்தாரு விட்டுருப்பீங்களா சார்? இந்தியாவின் பாரத் ரத்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட் கொடுக்குது, ஒத்துக்கிடுவீங்களா சார் நீங்க? ஆமா இல்ல சொல்லுங்க சார். இந்தியால விவாத பொருளா மாறும். என்ன சார் பழைய காலத்துல நிறைய தவறுகள் நடந்திருக்கு, அதெல்லாம் சரி செய்யப்படணும் ராகுல் காந்தியே சொல்றாரு. வாங்க காலகாலமா பேசுவோம். நான் அப்ப அந்த டைம்ல நடந்த தப்புக்காக நான் இப்ப பேசவே கூடாதுன்னா நியாயம் இல்ல சார். நியாயம் இல்ல. 50 60 வேண்டாம், விட்டுருவோம். 2004-14 வச்சுக்கிடுமா? 2004-14ல நீங்க 2014-24 முடிஞ்சதுக்கு பிறகும் நம்ம இன்னும் அதையே தான் பேச என்ன பேசுறேன்னு கேட்டு பேசுவோமா ப்ளீஸ்? என்ன பேசுறேன்னு கேட்டு பேசுவோமா? 2004-14ல ஜாதி வாரி எடுக்கிறதுக்கு வந்தீங்களா? மண்டல் கமிஷனுக்கு எதிராக உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? வரலாறு பேசக்கூடாது. வேண்டாம். இல்ல சார், வரலாறு பேசலாம். இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்து உட்கார்ந்து பேசுறாரு, அது சரியா தப்பான்னு பார்க்கணும். அதான் சொல்றேன். ராகுல் ஃபார்முலா 2009ல வந்துருச்சு. என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க குழந்தைன்னு. திரு கலைஞர்கிட்ட கேட்டுக்க சொல்லுவார் உங்களுக்கு. கலைஞர் 2019 எடுத்து காட்டுறாரு. ராகுல் ஃபார்முலா என்கிட்ட சொன்னாங்கன்றார். கமல்நாத் எழுதி கொடுத்தது இல்லைன்ட்டாங்க. கேபினட் டிசிஷனை கிழிச்சு போட்டீங்கல்ல. ராகுல் காந்தி ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டார்ல. 2004 இருந்து 2014 வரைக்கும் நீங்க கொண்டு வந்தீங்களா ஜாதி வாரி கணக்கெடுப்பு? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வர மாட்டீங்களா? இப்போ நீங்க 4 மாநிலத்தில் ஆட்சி இருக்கு, பழைய கதையே பேச வேண்டாம் சார். அதையும் விட்டுருங்க. 2014 பழசு. இப்போ ஆட்சியில் இருக்கீங்களா? எத்தனை ஸ்டேட்ல நீங்க ஜாதி வாரி கணக்கு நடத்துறீங்க? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல. ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? உங்க கட்சியில் எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இன்னும் நடத்தாம இருக்கு. 2021ல நடத்தணும், 2011 அது நடத்தும் போது அப்படியே இதையும் சேர்த்து நடத்துங்க. அவங்க நடத்துறாங்க, நடத்தாம போறாங்க சார். அவங்க கெட்ட கவர்மெண்ட் சார். நம்ம விமர்சிப்போம், அதை நம்ம வச்சுக்கிடுவோம். உங்கள்ட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, பீகார்ல நடத்திட்டாங்கல்ல, 4 ஸ்டேட் நடத்துறாங்க. நீங்க நீதிமன்றத்துக்கு போகுது, ரத்தாகுது, ஆயிட்டு போகுது. நான் பண்ணேன், ஒரு 500 கோடி 600 கோடி செலவு பண்ணிட்டு அப்ப பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் பண்ணணுமா?
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இது நடத்தணும்ன்றது இருக்குல்ல, அதெல்லாம் அதை கிடையாது. சொல்லி தானே ரத்து அது செய்யறாங்க. கிடையாது. ரொம்ப தெளிவா திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதை நடத்துறதுக்கு எங்க தடை வந்து சொல்லுங்க. பீகார் நடத்துனாங்களே, சார், தடை எங்க வந்துச்சு? நடத்தலாம் சார், அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்க ஒரு பிரச்சனை வருது இல்ல. அது வந்து இடஒதுக்கீடு பத்தி. இப்ப நம்ம பேசுற ஜாதி வாரி கணக்கீடு பத்தி ஒரு டேட்டா வந்துருதுல உங்கள்ட்ட. எதுக்கு அந்த டேட்டா, எதுக்கு அந்த டேட்டா? அதை சாமி வச்சு கும்பிடுறதுக்கு. அதை வச்சு இடஒதுக்கீடு சாமி கொடுக்கணும் கும்பிடுறதுக்கு. இல்ல சார், அதை வச்சு இடஒதுக்கீடு கொடுக்கணும், வேலை வாய்ப்புல விகிதாச்சாரம் கொடுக்கணும்ங்கறத அதோட நோக்கம். அப்படிலாம் இல்ல. அங்க அதை நடத்த சமூக நீதி. முடியாதுங்கும் போது எதுக்கு அது? அப்ப எதுக்கு பேசுறீங்க? மத்திய அரசு நடத்தணும் தான். மத்திய அரசு அதே நீங்க என்ன சொல்லுங்க. வேணாலும் உங்களை பேசிக்கங்க, மாதிரியே ரிட்டையர்ட் மத்திய அரசை நடத்த வெப்பன்னு சொல்றார் ராகுல் காந்தி. நான் நடத்த வச்சுக்கோங்க, நடத்த வச்சுங்க. நீங்க ஜாதி பார்த்து இருக்கிற மக்கள் எல்லாம் ஏமாத்தலாம் நினைச்சா இது 60கள் 70கள் கிடையாது. இல்ல சார், நீங்க உங்களுக்கு நீங்களே 10 பாரத பேர் நாடு நிக்கிற கொடுக்க இடத்துல கொடுக்க முடியாது. இல்ல சார், 10 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஒரு SC ல எஸ்சி எஸ்டி அது ஓபிசி திரு எம்பிசி BL பிசி இல்லைன்னா திரு BL சந்தோஷ் அழகா சொன்னார். நீங்க அதுவாது கவர்மெண்ட் போஸ்ட் புரியுங்களா? உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு தேவேந்திரன் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவேந்திரன் அந்த கம்யூனிட்டிங்கனால ஒருத்தர் தூக்கி நான் போட முடியாது. அதில் வந்து சீனியாரிட்டி ரெப்ரசன்ட் சண்டைக்கு வந்துருவாங்க. சரிங்களா? நான் ப்ரோட்டோகால் மீட் பண்ணேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் குழந்தைங்க கிடையாது. அது நான் வந்து இத்தனாவது பேட்ச், இவர் வந்து இத்தனை, நான் 75 பேட்ச் 76 பேட்ச்ல ஒருத்தர் போட்டின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. அதில் எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆனாங்க, எத்தனை பேர் தகுதி இருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் போஸ்ட் வந்து எல்லாரும் போட்டுற மாட்டாங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். திரு சண்முகம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார். சரிங்களா? கருணாநிதி பீரியடில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஜெயலலிதா பீரியடில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, இபிஎஸ் பீரியடில் கேபினட் சீஃப் செக்ரட்டரி. எப்படி ஒருத்தர் தூக்கி போடுவாங்க? தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியே இல்லையா? அப்போ அந்த துறையெல்லாம் அவ்வளோ கடினம். அவர் எந்த ஒரு பிராமின் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த துறை கிடையாது. ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்து வச்சு போடுறாங்க. ஒன்று, நீங்கள் இன்னொருத்தர் தூக்கி போட்டிங்கன்னா சீனியர் சண்டைக்கு வந்துருவாங்க. 2, புரிஞ்சுங்களா? இதுவாது கவர்மெண்ட் இந்த மாதிரி ப்ரோட்டோகால் இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, அவர் ஒரு கோர்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம்ல, எனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் சண்டை போடுறாங்க. சீனியர்ஸ்லாம் சண்டை போடுறாங்க. அது இருக்கட்டும். உங்களுடைய ட்ரஸ்ட், ராஜீவ் காந்தி ட்ரஸ்ட், உங்களுடைய ட்ரஸ்ட் திரு BL சந்தோஷ் வந்து போட்டிருக்காரு. உங்கள் ட்ரஸ்ட்டில் ஒரு 8 பேர் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டின்னு சொல்லுங்கள். அதுல யாரும் கேட்க முடியாது. திரு தேவேந்திரன் ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதுல அத்தனை பேரும் எஸ்சியா போட்டா யாரும் கேட்க முடியாது, அத்தனை பேரையும் பிராமணா போட்டா யாரும் கேட்க முடியாது. உங்களுடைய உரிமை. அப்ப உங்களுடைய உரிமை இருக்கிறதுல செய்ய மாட்டீங்க, நாட்டுக்கான விஷயத்துல கேக்குறாங்க. ஐயோ இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்தன புறம் கூட புரியுது சார், தனிநபர்களுக்கான சண்டைக்கு வருவாங்க சார். நான் போட முடியாது சார். நான் வந்து இப்ப ராணுவ தளபதி போறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 தளபதி சீனியர் இருப்பாங்க. அந்த 4ல் ஒருத்தர் தான் போட முடியும். ஒரு எஸ்சி இருக்கிறாருங்கிறக்கா நான் டெபுட்டி தளபதி தூக்கி நான் போட முடியாது. அந்த ரேங்க் இருக்கு, சீனியாரிட்டி இருக்கு. எஸ், எனக்கு புரியுது. ஆனா இது இன்னொரு பார்வையில் எப்படி பார்க்குறாங்கன்னா, ரெப்ரசன்டேஷனே அங்கே இல்லைன்னா இந்த மக்களுக்காக இவங்க பட்ஜெட்ல என்ன செஞ்சிருவாங்க, அப்ப இந்த புறக்கணிப்புங்கிறது இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்ற நோக்கத்தில் அதை சொல்றாங்களோ. ஒரு 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 நடந்ததா சொல்லப்படுற ஒரு சம்பவத்தை சொல்றேன். அது வந்து எனக்கு ப்ரூஃப் கிடையாது. திரு நடராஜன் வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ பழைய டிஜிபி இருந்தாங்கல்ல, அவருக்கு வந்து கேபினட் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்துச்சான். யாரோ அவர் நலம் விரும்பிகள் போய் ஜெயலலிதாட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு போது இது மாதிரி பிராமின்ஸில் யாருமே வந்து கேபினெட்டில் இல்லை, அதனால் ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவர் கொடுக்கலாம்லான்னு கேட்டிருக்காங்க. யுவர் சீஃப் மினிஸ்டர் ஹெர்செல்ஃப் ஏ பிராமின் அப்படின்னு இருக்காங்க. அந்த ரைட், நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் கேட்குறீங்கல்ல, இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு எம்பிசி, டீ வித்துட்டு இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பிரதிநிதி. வேற யார் உங்களுக்கு வேணும்? இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு பழங்குடியின பெண், இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு டீ வித்துட்டு இருந்த ஒரு பையன். உங்களுக்கு வேற என்ன ரெப்ரசன்ட் வேணும்? தே ஆர் இன் த கான்ஸ்டிடியூஷனல் ஹையஸ்ட் போஸ்ட். வேற யார் கொண்டு வந்து கொடுக்க முடியும்? உங்க போஸ்ட்ல நீங்க நேத்து வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு எஸ்சி கொண்டு வந்து பாட்டிட்டீங்க, நீங்க சமத்துவம் சொல்லிட்டீங்க. இப்போ கேபினட் போஸ்ட் வந்தோடனே நீங்க வந்து LOP வந்தோடனே நீங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க. உங்களோட சீனியர் கட்சியில் இல்லையா? சிதம்பரம் உட்கார மாட்டாரா? அவங்க கட்சி எல்லாம் சேர்ந்து தானே முடிவு எடுத்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப இங்க ஒண்ணு அவர் அவங்க சார் எனக்கு பிடிச்சவங்களா போடுன்னு சொல்லி இங்க நம்ம இடஒதுக்கீடு வைக்கிறோம், நம்ம விகிதாச்சாரம் அதாங்க நான் சொல்லிட்டு அங்க சட்டம் இருக்குங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. இங்க யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க சார். காங்கிரஸ் கட்சியில பதவி உயர்வுலையும் கொண்டு வர சொல்லி கோரிக்கை இருக்கு. காங்கிரஸ் கட்சியில ஜூனியரா இருக்கக்கூடிய திரு செல்வ பிறந்தைய கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. யாரா சண்டை போட முடிஞ்சதா? அதுதான் அவங்க இடம், புரியுதுங்களா? அங்க வந்து யாரும் கேட்க முடியாது. அந்த இடத்துல நீங்க செய்யலன்றேன், அங்க சண்டைக்கு வந்துருவாங்கன்றேன். அங்கேயும் பதவி உயர்வுல கூட கொண்டு வாங்கன்னு ஒரு பெரிய கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. நீங்க ஏதாவது குழந்தை மாதிரி பேசினா இல்ல சார், அங்க கோரிக்கை இருக்குன்ற ராமதாஸ்ல இருந்து பலரும் கேட்கிற கோரிக்கை. அவங்க எல்லாத்தையும் நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன இருக்குதோ நான் தான் சொல்ல, உங்களுக்கு ராணுவத்துல போய் கேளுங்க, நீதிமன்றத்திலே போய் கேளுங்க, பாஸ் நீங்க எத்தனை பேர் என்னென்ன ஜாதின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேளுங்க. அதுக்கெல்லாம் முடிங்க, இங்க வாங்க பேசு. அங்க சண்டை வந்துருவாங்க சார். ஒரு சீனியரை நீங்க போட முடியாது சார். அதே சட்டத்துல அவங்க நிப்பாங்க சார். சார், இதுக்கு ராகுல் பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்துல கை வைப்பாங்க. அது ஒரு ஆமா, இதை மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த அம்மா என்ன செய்வாங்க? அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க? நானாவது இப்படி வந்து சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து பொறுமை தேவைப்படுது.
அப்போ அவர் பேசி முடிச்சோடனே பாதுகாப்புத்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறார். நிதியமைச்சர் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வைத்தறிச்சல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இராணுவத்தெல்லாம் இப்படி கொண்டு வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நியாயம் வேண்டாமா? எப்போனாலும் பேச சொல்லுங்க, நான் ஃபுல் டிபேட் தயாராக இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் இந்த போய் சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்ன்றார். அப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து எதிர்க்கட்சியில் வந்து இப்படி மாற்றி மாற்றி தகவல் சொன்னால் அப்புறம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரெக்கார்ட் ஆகுது, அவங்களை வாயை மூட சொல்ல முடியாது. அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக கேட்குறாரு. சபாநாயகர் ஆடி போயிட்டார். நான் வேணா A1 A2 சொல்லட்டுமா அப்படின்னு சபாநாயகருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சூப்பர் ரிட்டாரிக். வெளியில வந்திருந்தா அது மேடையில இருந்தா அருமையான மேட்டர். நீங்க அங்க போய் அப்படி விளையாட அவங்களுக்கு தெரியாது. மேடையில யாரும் பேச வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி இல்லங்க, அப்படி ஒரு நிமிஷம் இருக்குங்க. இவர்கள் அத்தனை பேரும் பெயில்ல இருக்கிறாங்க. அதை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாம் பெயில்ல இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களே இல்லைன்னு சொல்லுங்க அப்படி சண்டைக்கு வந்தாங்கன்னு. வாட் ஐ எம் சேயிங் இஸ் எ ஃபேக்ட். பெயிலில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களே, பெயிலில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள், என்னங்க இது? நம்ம ஒரு நியாயம் வேண்டாமா? ஜெயராம் ரமேஷ் எப்போ அறிக்கை கொடுத்தாலும் இந்த கடவுளின் குழந்தையான நரேந்திர மோடி, பயாலஜிக்கலாக பிறக்காத நரேந்திர மோடி இப்படியே சொல்கிறார். அவங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? திரு ஸ்டாலின் அவர்கள் வாய்தாராணி சொல்லிட்டு இருந்தார். பொது மேடையில் பேசுங்க, அது அரசியல். ஜெயலலிதா வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா சொல்லிட்டாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். அதெல்லாம் நீங்கள் பொது மேடையில் பேசுங்க, ஒன்றுமே பிரச்சனை. அது சரி, அது அரசியல் அப்படி தான் போயிட்டு இருக்கணும். பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசுனா அதுக்கு ஒரு ஃபோரம் இருக்குங்க. பொய்ன்னு சொல்லக்கூடாது ஏங்க சொன்னீங்க? நீங்கள் என்னென்ன வார்த்தை பயன்படக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. அந்த வார்த்தையே பயன்படுத்தும். ஏங்க சொன்னீங்க? அதெல்லாம் ஆன்றோர் அவை மக்களுக்காக பேசுவாங்கன்னு ஒரு எண்ணம். அங்கே உட்காந்து A1 சொல்லுங்க. A1 A2 உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட்டில் எதுக்கு வச்சிருக்கீங்க? அதான் நீங்கள் மணிப்பூரா வெளியே போகணும்னு சொல்ல வேண்டியதானே? நாடு கொண்டாடட்டும் உங்களை. இப்படிப்பட்ட தலைமையா, இப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பா அப்படின்னு. இது என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் ராகுல் காந்தியுடைய ஸ்பீச்? இன்னும் இந்த கட்சிக்காரங்களாம் உற்சாகமாக இருப்பாங்க. சூப்பர்ப்பா, நம்ம நினச்ச மாதிரி இல்லை தலைவர், பின்னிட்டார். வேற எந்த பிரதமர்? யார் பிரதமர் மாறிட்டாங்களா? யார் நிதியமைச்சர் மாற போகிறாங்களா? யாரும் மாற மாட்டாங்க. வெளியில் கட்சிக்காரங்க திரு செல்வ பிறந்தைக்கு போல, திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் போல, திரு EVK செல்வங்களும் கட்சிக்காரங்க எல்லாரும் ஹாப்பியாக அண்ணன் பின்றாரு, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இந்த மாதிரி LOB ஆனப்புறம் பின்றாரு. நானே ஆமான்றேன். நான் பியூட்டிஃபுல்லான ஸ்பீச்சுன்றேன். பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இருந்தா சேர்த்தே சொல்லுவேன். பார்லிமெண்ட் சரியான ஸ்பீச், பியூட்டிஃபுல்லான ஸ்பீச், பியூட்டிஃபுல் ரிட்டாரிக். அழகாக டிரைவ் பண்ண சக்கரவியூகம். சக்கரவியூகத்துக்கு இன்னொரு பேர் பத்மவியூகம். பத்மவியூகம்னா லோட்டஸ் வியூகம் அர்த்தம். லோட்டஸ்னா தாமரை. தாமரையில் மொத்தம் 6 இதழ்கள் இருக்கு. அந்த 6 இதழ் பியூட்டிஃபுல்லான ஸ்பீச். நரேந்திர மோடி இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, அஜித் தோவல் அருமையாக கொண்டு வர்றாரு. சூப்பராக இருந்துச்சு. அது வெளியில் இருந்திருந்தா நீங்கள் எப்படி மோகன் பாகத்தை சொல்வீங்க? அது மாதிரி அவங்க நேருவை சொன்னால் என்ன செய்வீங்க? நீங்கள் அவர் எங்கே வர்றாருங்க? நீங்கள் தான் கேட்குறீங்க வேற கேள்வியில் RSSக்கும் பிஜேபிக்கும் சண்டையா அப்படின்னு. நீங்கள் தான் கேட்குறீங்க அவர் ஆட்டி வைக்கிறாருன்னு. ஏதாவது ஒன்று வாங்க, ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அப்போ டெய்லி ஒன்று. அப்போ உங்களுக்கு ஒன்றும் மேட்ரு கிடைக்கல. ரிட்டாரிக் வச்சு ஓட்டில் நீங்கள் ரிட்டாரிக் வச்சு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க சார். இவ்வளவுக்கு பிறகும் ஒரே ஒரு பயன், இவ்வளவுக்கு பிறகும் கடந்த 3 முறை நீங்கள் வாங்கின சீட்டை விட அவங்க இந்த முறை வாங்கியிருக்க தனி சீட் அதிகம். இவ்வளவுக்கு பிறகும் நீங்கள் மொத்தமாக வாங்கியிருக்க சீட்டோட அவங்க தனியாக வாங்கியிருக்க சீட் அதிகம். என்ன யார் ஜெயிச்சா மக்களுடைய ஆதரவு யாரும் பேசிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோதான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வெளியில் பேசிக்கலாம், நல்லா ஓட்டு வராது, சீட்டு வராது. அது வர தேர்தல்களையும் எதிரொலிக்கும். எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல. கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ்ங்கிற வேற சார். சப்கா சாத் சப்கா விகாஸ் நரேந்திர மோடி காமெடிக்காக சொல்லலை. அதன் மூலமாக சிறுபான்மையுடைய வாக்களை கூட ஓட்ட போடுறாரு அவர். அங்கேருந்து எடுக்கிறாரு அவர் ஓட்டை. எல்லாரையும் அரவணைச்சு போவேங்கிறது தானே சார் எல்லாரும் விரும்புவான். அமைதி தானே சார் எல்லாரும். RSS தலைவர் மோகன் பாக் சொல்றாரு, சும்மா மசூதியாக நோண்டிட்டு கூடாது இனிமே அப்படின்றார். அவர்கள் வேற பேசுறாங்க, நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க. இப்ப யாரை வந்து மதவாதிகள் சொன்னீங்களோ, யாரை வந்து தீவிரவாதிகள் சொன்னீங்களோ, யார் வந்து இந்து அவங்க வந்து வேற பேசிட்டு இருக்கிறாங்க. ராமர் கோயில் வாசல்னு பேசுறாரு மோகன் பாகவத். ஹோஸ் முடிஞ்சு வச்சு ஜோஸ் முடிஞ்சு வச்சு ஹோஸ் பொறுப்புணர்வு இருக்கணும் நமக்கு அப்படின்றார். அவங்க எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சாங்க, வளர்ச்சி பத்தி பேசணும் அப்படின்றார். சார் இப்போ இது ராகுல் காந்தியோட ஸ்பீச்சில் பட்ஜெட் இதெல்லாம் தாண்டி பாஜகக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. பிரதமர் மோடியால் மட்டும்தான் பிரதமர் கனவை காண முடியும், ராஜ்நாத் சிங்கால எல்லாம் அதை காண முடியாது, ஒருவேளை அவர் ஆசைப்பட்டா பிரச்சனை வரும் அவருக்கும் அப்படின்ற அவங்களுக்குள்ளேயே கூட கலகம். நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் ஆவா? பதில் சொல்லுங்க. இல்லை, அது அந்த எம்பிக்கள் தான் முடியும். அப்புறம் இங்கே மட்டும் யார் முடியுமா? இங்கே மட்டும் யார் முடியுமா? நீங்கள் கள்ள ஓட்டு போட்டிங்களா நரேந்திர மோடிக்கு? அந்த எம்பிக்கள் தானே முடிவு பண்ணாங்க. 3 முறையும் தேர்தலுக்கு முன்னாலே சொல்லி தீர்மானிச்சு மக்கள் ஆதரிச்சு எம்பிக்கள் ஆதரிச்சு வந்த பிரதமர். சொல்லி வச்சு வந்த பிரதமர், சொல்லாம வந்த பிரதமர் இல்ல. மல்லிகார்ஜுன கார்கே சொல்றீங்களே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, சாரி காங்கிரஸ் தலைவராக, அவர் எப்ப தலைவரானார் தெரியுமா உங்களுக்கு? அவர் ஸ்டேட்மெண்ட் 18 மணி நேரம் முன்னாடி தான் தெரியும் நான் கண்டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு. ஹிஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க, நம்பிக்கையோட இருக்காங்க. அப்ப விசுவாசிகள் வளர்க்குறீங்க, ஜனநாயகமா விசுவாசமா? இங்க
ஜனநாயகத்தில் விசுவாசம் இல்லை சார். ஆளாள் சசி தரூர் தான் சார் ஜனநாயகவாதி. காங்கிரஸ் தலைமை நிறுத்துன்னு சொல்லி அதுக்கப்புறமும் கேண்டிடேட் நிற்பேன்னாரு. அவர் தமிழ்நாட்டில் அந்த ஜனநாயகம் இருக்கு, அந்த ஜனநாயகம் பேசாம இருக்கு சார், அந்த ஜனநாயகம் இருக்குல்ல. அவர் அதற்கு பிறகும் எம்பி ஆகிறார், தமிழ்நாட்டு அதற்கு பிறகும் போட்டியிடுறாரு. ஜெயிக்க மாட்டாங்க வேற யாரையும் போட்டா, ஜெயிக்க மாட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே வந்து மன்மோகன் சிங் கிடையாது, களத் தலைவர், நின்னு 9 முறை ஜெயிச்சவர். அவருக்கு சீட் கொடுத்த நீங்க பெருமையா சொல்லுவீங்களா? சசி தரூர் நின்னு ஜெயிச்சவர், அவருக்கு சீட் கொடுத்த பெருமையா சொல்லுவீங்களா? கட்சி தலைமைக்கு எதிராக வந்து இவர் கலகம் செய்யறாருன்னு ஒண்ணும் இல்லையே. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்கல்ல கட்சிக்குள்ள, படக்குன்னு பாதுகாத்துருவார். அசோக் கெலாட் தானே நீங்க முதல்ல பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் இவர் மல்லிகார்ஜுன 18 மணி நேரம் முன்னாடி தானே சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ராகுல் காந்தி யாத்திரை தூக்கி இருக்கு, அசோக் கெலாட் எதுக்கு வந்தாரு, எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாங்க? அப்ப அவர் திடீர்னு வந்து அடுத்த முதலமைச்சர் யாரு, நீ அங்க வந்தா முதலமைச்சர் யாருங்கிற பஞ்சாயத்து வந்துருச்சு, அவர் சாய்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்ப இங்கேயே என் பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டீங்க. திரு பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட சீனியாரிட்டிக்கா விசுவாசத்துக்கா? விசுவாசத்துக்கு. விசுவாசத்தில் டெமோக்ரஸிக்கு என்ன வேலை? யார் உங்களுக்கு பேச்சை கேட்பாங்களோ அவங்களுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த கூட்டம் நடக்குது, அங்க நடுவில் உட்கார்ந்துருக்கிறாரு மல்லிகார்ஜுன, பக்கத்திலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு இடிச்சுக்கிட்டு. அவர் யாரு? ராகுல் காந்தி. எப்படி உட்கார்றாரு? கட்சியோட முகமா ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ. அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமான்ற பண்ணிக்கங்கன்றேன். சும்மா நீங்க மத்தவங்க டெமோக்ரஸி பேசாதீங்கன்றேன். இல்ல, ஆனா பாஜகல எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. உங்கள்கிட்ட தான் வந்து அழுதாங்களா? நீங்க சிரிச்சாலும் உங்க அச்சம் எனக்கு தெரியுதுன்ற. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி குடும்பத்தை எடுத்து ஒருத்தர் பேச சொல்லிருங்க, ஒருத்தர் பேச சொல்லி. அவங்க முடிவுக்கு எதிராக போட்டிட்டு அவங்க கூடயே இருக்க முடியுதுல்ல சார். முடிவுக்கு எதிராக போட்டி இல்ல சார், நீங்க தேர்தல் வச்சாலும் போட்டி, முடிவுக்கு எதிராக இல்ல சார். அது எப்படி சார் தேர்தல் மல்லிகார்ஜுன கார்கே நிறுத்துறாங்கன்னா ஆப்போசிட்ல நிக்க முடியுது, ஆனா அவங்க கூடவே இருக்க முடியுது. அது அவங்க செட்டப் பண்ணமோ, அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் டெமோக்ராட்டிக்கலா நடந்துச்சு நான் நினைக்கிறேன். சோ இப்போ இது ராகுல் காந்தியோட இந்த பேச்சுங்கிறது உட்கட்சி முழுக்க பயமுறுத்துறாங்க சார். மன்மோகன் சிங் வந்து அவங்களுடைய பிஏ புஸ்தகத்தில் இருக்கார், நரசிம்மராவுடைய சடலம் காங்கிரஸ் ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆக முடியல சார். நரசிம்மராவுடைய சடலம், சீதாராம் கேசனுடைய தலைமை பதவி எப்படி பறிக்கப்பட்டது போய் பாருங்க சார், வரலாற்றில் போய் பாருங்க சார். நான் எதுவுமே மாற்றி சொல்ல சார், நீங்க போய் பாருங்க சார். பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள சார், செயற்குழுல, தேசிய செயற்குழுல நரசிம்மராவ் வந்து இந்த நாட்டுடைய ஆகச்சிறந்த பிரதமர் ஒருத்தர்னு பிஜேபி சொல்லுது. பட்டேல் இந்த நாட்டோட ஆகச்சிறந்த தலைவர்னு பிஜேபி சொல்லுது. அம்பேத்கருக்கு செலவைக்குது. பிஜேபியில இல்லாத உங்க கட்சியை சேர்ந்த, மாற்று கட்சியை சேர்ந்த தலைவர் பிஜேபி கொண்டாடுது, உங்க கட்சி தான் நீங்களே கொண்டாடல. சஞ்சய் பருவான்னு நினைக்கிறேன் அவர் பேர், நரசிம்மராவுடைய மன்மோகன் சிங்கோட பிஏ. அவர் புக்கில் பாடி உள்ள விடல சார். நீங்க என்ன சார் பேசுறீங்க? ஒரு முஸ்லீம் பிஜேபி வந்து இஸ்லாமியர் வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கு சார். பழங்குடியின பெண்ணை பட்டியலினத்தவர சார். அப்ப ராகுல் பாஜகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இதை பேசுறாரு, அது தாக்கத்தை ஏற்படுத்துமா அங்க உள்ள பாஜகவுக்குள்ள? நரேந்திர மோடி அவர்களை சேலஞ்ச் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவருக்கு அடுத்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பேரே சொல்றாரு ராஜ்நாத் சிங், அது இதுன்னு. ஆமா, ராஜ்நாத் சிங் வந்து நரேந்திர மோடியோட சீனியர் சார், ஏஜ்ல கம்மி, சீனியர். அவர் வரிசை கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாரு, ஆனா வரிசையில் உட்கார்ந்துருப்பாரு. அவங்க எல்லாம் வந்து சங்கத்தின் வழி வந்தவங்க, ஒருத்தவங்க கூட மாத்தி பேச மாட்டாங்க, ஒருத்தவங்க கூட மாத்தி பேச மாட்டாங்க. அங்க கேப்பபிளான ஆட்கள் 10 பேர் இருக்கிறாங்க. 2014 வந்து 14 தான் நினைக்கிறேன். 14 வந்து திரு அத்வானிகிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் அடிபடுது பிரைம் மினிஸ்டருக்கு. அவர் அழகாக சொல்கிறார், அவ்வளோ பேர் இருக்கும்ப்பா எங்கள் கட்சியிலன்றார். பிரைம் மினிஸ்டர் கெப்பா, அதுதான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கும் பிஜேபியில் பிரைம் மினிஸ்டர் கெப்பாசிட்டியில் 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நரேந்திர மோடியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எதுக்கு பண்ணணும்? அந்த அளவுக்கு எதுக்கு பண்ணணும்? சேலஞ்ச் பண்ண தேவையில்லை. நரேந்திர மோடி லெவலுக்கு நான் சொல்கிறேன் நல்லா, நரேந்திர மோடியுடைய கெப்பாசிட்டிலே 100 பேர் இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் கெப்பாசிட்டிலன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? நான் பிரைம் மினிஸ்டர் கெப்பாசிட்டி தானே சொன்னேன். உங்க நரேந்திர மோடிங்கிற பேர் தான் வேணுமா? நான் நரேந்திர மோடிங்கிற பேரை சொல்ல, பிரைம் மினிஸ்டர் சீட்டுக்கான கெப்பாசிட்டியில 100 பேர் இருக்கிறாங்க. நரேந்திர மோடியோட அந்த தலைமை பண்புக்கு, அந்த தலைமை சார், நீங்க வாஜ்பாய் இருந்த வரைக்கும் நரேந்திர மோடி உங்களுக்கு தெரியுமா? நரேந்திர மோடி வந்தா தானே தெரியும் அவர் கேப்பபிளா இல்லையான்னு. அத மாதிரி 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, வரும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ ராகுலோட இந்த பேச்சு வந்து ஒரு குழப்பத்தையோ ஒரு தாக்கத்தையோ எதுக்கு பண்ணணும் சார்? ஆர்எஸ்எஸ் என்ன விரும்புதோ, பாஜக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அத்தனையுமே செய்யறாரு நரேந்திர மோடி. யார் சேலஞ்ச் பண்ணுவா? அவங்க எல்லாருமே இந்த கொள்கைக்காக வந்தவங்க தானே சார். அந்த கொள்கையை எப்படியே நடக்குன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா சார்? இப்போ ராகுலோட பேச்சுங்கிறது கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்தும்.
அண்ணன் செல்வ பிறந்தே சந்தோஷப்படுவார், அண்ணன் ஈவிகே செல்வன் சந்தோஷப்படுவார், அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சந்தோஷப்படுவார், நம்ம பிள்ளை பிரமாதமாக வளருது அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ரவிசங்கர் பிரசாத்னு ஒரு மினிஸ்டர் சார், அனுராக் தாக்கூர்னு ஒரு மினிஸ்டர் சார், நாலுலேருந்து நீ மினிஸ்டர் கிடையாது போயிட்டு வாங்கன்றாங்க சார். எந்த கட்சியில போவாங்களா சார்? அது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இதை நான் சொல்ல சார், சண்டைக்கு வருவீங்க. திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், பிஜேபி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கத்துடைய பாராட்ட திருமாவளவன் வாயில கேளுங்க. நீங்கள் போய் அந்த டிசிப்ளின் நீங்கள் பார்க்க முடியுமா? எங்கேயாவது கோச்சிக்கிட்டு போய் சரத்பவார் தனி கட்சி ஆரம்பிச்சுடுவார், கோச்சிட்டு போய் மம்தா பானர்ஜி தனி கட்சி ஆரம்பிச்சுடுவாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பூரா காங்கிரஸ் உடைஞ்ச கட்சி, இங்கே ஒரு தமாக உருவாயிரும், ரிபல் பண்ணிடுவாங்க, அங்கே பேசாமல் போவாங்க. நாலுலேருந்து அண்ணாமலை தான் மாநில தலைவர்னா சீனியர் மோஸ்ட் பொன்ராதாகிருஷ்ணன் சரின்னு கேட்டு உட்காந்துருப்பார். எடியூரப்பாவும் தனியாக போய் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாரு, திரும்பி வந்துட்டார்ல. சரத்பவார் திரும்பி வந்தாரா? மம்தா பானர்ஜி திரும்பி வந்தாங்களா? மூப்பனார் போயிட்டு திருப்பி வந்தாரு, திரும்பி போனார் வந்தார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உண்மை? அங்கே இருக்க முடியல சார் உங்களால், இவங்களால வெளியே இருக்க முடியல, அவங்களால உள்ளே இருக்க முடியல. See the difference. அண்ட் வெளியே போய் ஜெயிச்சாங்க, அதை மறந்துடாதீங்க. அவங்க வெளியே போய் தோத்தாங்க, உமாபாரதி வெளியே போய் தோத்தாங்க, எடியூரப்பா வெளியே போய் தோத்தாரு. உள்ளே வந்து அவங்களுக்கு யார் கீர்த்தி யார் மதிப்பு எது வேலைன்னு தெரிஞ்சது. இவங்க உள்ளே இருக்கும்போது தோத்த மம்தா பானர்ஜி வெளியே போய் முதலமைச்சரானாங்க. உள்ளே இருந்து போய் சிரமப்பட்டு மூச்சு முட்டிட்டு இருந்த சரத்பவார் வெளியே போய் பெரிய ஆளானார். மூப்பனாருக்கு கௌரவம் கிடைச்சது, மூப்பனார் ஒரு மக்கள் தலைவர் அங்கீகரிக்கப்பட்டது தமாக ஆரம்பித்த பிறகு. They succeeded after quitting that party. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைச்சார், நிறைய பேர் சொல்லலாம். இப்போதான் ஏன் வழிக்கு வர்றீங்க? ஸோ ராகுலோட பேச்சுங்கிறது அவங்க கட்சிக்கு அந்த அதன் சார்பாளர்களுக்கு நல்ல உற்சாகம் கொடுக்கும். பாஜகவுக்கு உண்மை கொடுக்காது. ரிட்டாரிக்கு அவங்க வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் ரியாக்ஷன் தான். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணுற நன்றி.